ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூனிட் 3 எனர்ஜி தான் பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் கிளாஸில் ஹீட் எனர்ஜி வரைக்கும் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? லைட் எனர்ஜி பார்க்க போகிறோம். லைட் எனர்ஜினா தமிழில் ஒளியாற்றல், அதாவது வெளிச்சம் இருக்குல்லப்பா. அதான் லைட் எனர்ஜினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அலை வடிவில், அதாவது வேவ் ஃபார்மில் பரவக்கூடிய, ட்ராவல் பண்ணக்கூடிய எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் வந்து லைட் எனர்ஜி. அதான் கொடுத்துருக்காங்க. லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் ட்ராவல்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேவ். It contains a particle called photons which are the minute pockets of energy. இந்த லைட் எனர்ஜில வந்து போட்டான் அப்படின்ற பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அளவுல வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் தி ஒன்லி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விசிபிள் டு ஹியூமன் ஐ. அது நம்ம இத்தனை எனர்ஜி பார்த்தோம். இத்தனை எனர்ஜில வந்து மனுஷ கண்ணுக்கு புலப்படக்கூடிய, விசிபிள் ஆகக்கூடிய ஒரே எனர்ஜி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லைட் எனர்ஜி தான். ஓகேங்களா? எனர்ஜிலே நம்மளால பார்க்கக்கூடிய ஒரே எனர்ஜி என்னது? லைட் எனர்ஜி. லைட் டஸ் நாட் ரெக்வயர் எனி மீடியம் டு டிராவல். அதாவது இந்த லைட் வந்து டிராவல் பண்றதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை, ஊடகமும் தேவையில்லை. It travels at a speed of 3 lakh km per second. அதாவது லைட் வந்து எந்த ஸ்பீடுக்கு டிராவல் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செகண்டுக்கு 3 lakh கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்து டிராவல் பண்ணுமா. சன்லைட் டேக்ஸ் 8 minutes to reach earth. சன்லைட் வந்து பூமி அடையிறதுக்கு 8 minutes தான் வந்து தேவைப்படுமா. அதாவது சன் வந்து எவ்வளோ தூரமா இருக்கு எர்த்துல இருந்து, அந்த சன் லைட் வந்து எர்த்து அடையிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவை? 8 minutes தான் தேவை. ஓகேங்களா? அப்பனா அந்த லைட் வந்து எவ்வளோ ஸ்பீடா டிராவல் பண்ணி வருதுன்னு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யூசஸ் ஆஃப் லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜியோட பயன்கள் தான் பார்க்க போறோம். we are able to see objects with the help of light energy. எந்த ஒரு ஆப்ஜெக்டையும், எந்த ஒரு பொருளையும் நம்மளால லைட் எனர்ஜியோட ஹெல்ப்னால தான் பார்க்க முடியும். அதாவது ஆப்ஜெக்ட்ஸும் இல்லை, ஹியூமனோ அனிமலோ ஏதோ ஒரு விஷயம் எதையுமே வந்து நம்ம வெளிச்சம் இருந்தாதான், ஒளி இருந்தாதான் நம்மளால பார்க்க முடியும். வெளிச்சம் இல்லாட்டி நம்மளுக்கு தெரியுமாப்பா? தெரியாது. அதான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பிளான்ட்ஸ் யூஸ் லைட் எனர்ஜி டு சிந்தசிஸ் தியர் ஃபுட். பிளான்ஸ், தாவரங்கள் அவங்களுக்கு தேவையான உணவை வந்து இந்த லைட் எனர்ஜி மூலியமா தான் தயாரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? அது சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒளியை பயன்படுத்தி தான் போட்டோசிந்தசிஸ் முறையில வந்து பிளான்ஸ் வந்து உணவு தயாரிப்பாங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அடுத்து பாருங்க, வித் தி ஹெல்ப் ஆஃப் லைட் எனர்ஜி அவர் ஸ்கின் இஸ் ஏபிள் டு சிந்தசிஸ் விட்டமின் டி. அதே மாதிரி நம்ம லைட் எனர்ஜியோட உதவினால தான் நம்ம ஸ்கின் வந்து விட்டமின் டியை வந்து உற்பத்தி செய்யுது. அதனால விட்டமின் டி கம்மியா இருக்கவங்க எல்லாம் காலைல வந்து சூரிய வெளிச்சத்துல வந்து நிக்க சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, எலக்ட்ரிசிட்டி கேன் பி ப்ரொடியூஸ்டு வித் தி ஹெல்ப் ஆஃப் லைட் எனர்ஜி. அதே மாதிரி தான் லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்மளால எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது எலக்ட்ரிசிட்டினா என்னது? கரண்ட், மின்சாரம். அது எப்படி எப்படின்னா, இந்த மெத்தட்ல தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த போர்டு வந்து நீங்க நிறைய கடையில பார்த்திருப்பீங்க. இவங்களுக்குலாம் வந்து கரண்ட் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த போர்டுல வந்து அந்த லைட், சன்லைட் படுது இல்லப்பா, அந்த சன்லைட் மூலியமா தான் இவங்களுக்கு வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? லைட் எனர்ஜி புரிஞ்சிச்சாப்பா? அடுத்து பாருங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா தமிழ்ல மின்னாற்றல், கரண்ட் இருக்குல்லப்பா, அதான். We know that all things are made up of atoms. Atom possess particles like protons, electrons and neutrons. Movement of electrons in the object causes an energy. This energy is called electric energy. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா பொருட்களும் எதால ஆனது? ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் என்னதுப்பா? அணுக்கள். அணுக்களான தான் எல்லா பொருட்களும். இந்த ஆட்டம்ஸ்ல என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். இதுல எலக்ட்ரான்ஸ் இருக்குல்லப்பா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நகரும் போது, இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து நகரும் போது ஒரு எனர்ஜி வந்து வரும். ஓகேங்களா? இந்த எனர்ஜிக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி. அது என்ன அப்படின்னா, எல்லா பொருட்களும் எதால ஆனது? அணுக்களானது, ஆட்டம்ஸால் ஆனது. இந்த ஆட்டம்ஸ் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? புரோட்டான், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நகரும் போது, மூவ்மெண்ட் ஆகும்போது ஒரு எனர்ஜி வந்து வரும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் என்னதுப்பா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின்னாற்றல். இன் அவர் டெய்லி லைஃப் we use batteries to get electric energy. நம்ம டெய்லி லைஃப்ல வந்து பேட்டரிஸ் மூலமா எலக்ட்ரிக் எனர்ஜியை பெறுறோம். எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஜெனரேட்டட் ஃப்ரம் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ஸ் அண்ட் விண்மில்ஸ். இந்த எலக்ட்ரோ எனர்ஜி வந்து எங்க வந்து ஜெனரேட் பண்றாங்க, உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அதாவது அணுமின் நிலையம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ஸ்னா நீர்மின் நிலையம், அண்ட் விண்மில்ஸ், காற்றாலைகள். இதுல மூலியமா தான் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின்னாற்றலை உற்பத்தி செய்யறாங்க. இட் இஸ் ஆல்சோ ஜெனரேட்டட் ஃப்ரம் சோலார் எனர்ஜி. சூரிய ஒளியில இருந்தும் கரண்ட், மின்சாரத்தை தயாரிப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தோம்லப்பா இந்த முறையில தான். ஓகேங்களா? அந்த போர்ட்ல சூரிய ஒளி படும்போது அந்த ஒளியாற்றல், இந்த லைட் எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி வந்து ப்ராசஸ் மூலியமா வந்து கரண்டா மாத்துவாங்க. அடுத்து பாருங்க, யூசஸ் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. மின்னாற்றலுடைய பயன்கள் தான் பார்க்க வரும். எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் நீடட் ஃபார் தி ஒர்க்கிங் ஆஃப் ஃபேன், லைட், டெலிவிஷன், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர் எக்ஸெட்ரா. அது கரண்ட் இருந்தால் தான் நம்மளால வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஹோம் அப்ளையன்ஸையும் யூஸ் பண்ண முடியும். அதான் ஃபேனு, லைட்டு, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கரண்ட் தேவை.
அடுத்து பாருங்க எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் ஸ்டவ் அண்ட் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் ஒர்க் பை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது அயன் பாக்ஸு, எலக்ட்ரிக் ஸ்டவ்னா அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குல்லப்பா, கரண்ட் அடுப்பு, அதான். அடுத்து வாட்டர் ஹீட்டர், இது எல்லாமே வந்து எதனால தான் ஒர்க் ஆகுது? எலக்ட்ரிக் எனர்ஜி, கரண்ட்னால தான், மின்சாரத்தினால தான் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து பாருங்க இட் இஸ் யூஸ்டு டு ரன் கார்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ். அதே மாதிரி கார்ஸ் ட்ரெயின்ஸ் ரன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்டு இன் ஃபேக்ட்ரிஸ் டு ப்ரொடியூஸ் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் கரண்ட் இருந்தால் தான் அவங்களால மெட்டீரியல்ஸ், மூலப்பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், உற்பத்தி பண்ண முடியும். அதான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்ப்பா இதோட எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஓவர். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி புரியுதாப்பா? நெக்ஸ்ட் பாருங்க கெமிக்கல் எனர்ஜி, வேதி ஆற்றல். Chemical energy is stored in substance when atoms join together to form chemical compounds. அது atoms என்னதுப்பா பார்த்தோம்? அணுக்கள். அது அணுக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை வந்து உருவாக்கும் போது அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில் கெமிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். when two or more chemical substance react with each other, this energy is released. அதாவது ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ரியாக்ட் பண்ணும்போது, வினைபுரியும் போது இந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க யூசஸ் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜியோட யூசஸ் தான் பார்க்க போறோம். தி ஃபுட் வி ஈட் கண்டெய்ன்ஸ் கெமிக்கல் எனர்ஜி. நம்ம சாப்பிட்ற ஃபுட், உணவுல வந்து கெமிக்கல் எனர்ஜி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ற பனானா, ஒரு வாழைப்பழத்துல வந்து 105 calories ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி இருக்குமா. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஆப்பிள்ல 72 calories ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்லயும் வந்து கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம சாப்பிட்டோன்னே டைஜஸ்ட் ஆகிறது மூலயமா இன்னொரு யூஸ்ஃபுல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க கெமிக்கல் எனர்ஜி இன் வுட் ப்ரொவைட்ஸ் ஹீட் எனர்ஜி விச் ஹெல்ப் அஸ் டு குக் ஃபுட். வுட் ஆனதுப்பா மரக்கட்டை விறகுன்னு சொல்றாங்களா, அதான். அதாவது இந்த விறகுல இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனால தான் அது எரிஞ்சு ஹீட் எனர்ஜியா மாறி நம்மளால ஃபுட்டை வந்து சமைக்க முடியுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க கெமிக்கல் எனர்ஜி இன் கோல் இஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. கோல்னானதுப்பா நிலக்கரி. இந்த நிலக்கரியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜினால தான் நம்மளால எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை தயாரிக்க முடியுது. அடுத்து பாருங்க பேட்டரிஸ் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் கண்டெய்ன்ஸ் கெமிக்கல் எனர்ஜி. அதே மாதிரி டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றப்ப அந்த பேட்டரி செல்லுலயும் கெமிக்கல் எனர்ஜி இருக்கு. அடுத்து ஃபியூவல்ஸ் லைக் பெட்ரோல் அண்ட் டீசல் பொசஸ் கெமிக்கல் எனர்ஜி விச் இஸ் யூஸ்டு டு ரன் வெஹிக்கல்ஸ். அதே மாதிரி தான் பெட்ரோல், டீசல்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் எனர்ஜினால தான் நம்மளால வெஹிக்கல்ஸ், வாகனங்கள் எல்லாத்தையும் ஓட்ட முடியுது. ஓகேங்களா? கெமிக்கல் எனர்ஜினா என்னன்னு தெரியுதாப்பா? அவ்வளோதான், இதோட எனர்ஜிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம இது வரைக்கும் 6 எனர்ஜிஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி பார்த்தோம், அடுத்து விண்ட் எனர்ஜி, நெக்ஸ்ட் ஹீட் எனர்ஜி பார்த்தோம், அப்புறம் லைட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, லாஸ்டா கெமிக்கல் எனர்ஜி வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இது வரைக்கும் எல்லாம் தெளிவா புரியுதா?